வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று 8/9/2025 அன்று திதி காணும் பெரியசாமி ஐயா அவர்களுக்காக சிறப்பு அன்னதானம் செய்யப்பட்டது. அவர்கள் மகன் செந்தில்குமார் உபயம் செய்துள்ளார். அவர் மனைவி செந்தில்குமார் மனைவி மஞ்சுளாதேவி அவர்களும் பேர குழந்தைகளும் தன்னுடைய தாத்தா செந்தில்குமாருடைய அப்பா பெரியசாமி அவர்களின் திதிக்காக சாதுகளுக்கு இன்று தக்காளி சாதம், அப்பளம், ஊறுகாய், டீ குடிக்க காசு, துணி துவைக்க சோப்பு, குளிக்கிற சோப்புக்கு போன்ற தட்சணையும் கொடுத்து இன்று அன்னதானம் செய்யப்பட்டது. நன்றி. இதுபோல் எல்லா விசேஷ நாட்களுக்கும், எல்லா முக்கியமான நாட்களுக்கும் இங்கே அன்னதானம் செய்யப்படும். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் தக்காளி சாதம், அப்பளம், ஊறுகாய், சாம்பார் சாதம் போன்றவை சாதுகளுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. உபயதாரர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு பெரியசாமி ஐயாவின் வாழ்த்தும் ஆசீர்வாதமும் வேண்டும் என்று இந்த காணொளியில் பிரார்த்தனை செய்து பதிவிடுகிறோம். நன்றி. எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லாரும் பசியாறணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். குடிக்க தண்ணி கூட கொடுக்குறோம், மினரல் வாட்டராக. எல்லாரும் பசியாறணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். எல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்ணும். பசியோடு யாரும் படக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு மனதார நினச்சா போதும். சாப்பிடும்போது எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும், எல்லா ஜீவன்களும் வயிறு நிறைய சாப்பிட்டு தான் படுக்கணுன்ட்டு வேண்டிக்கினா கூட போதும். எல்லாரும் சாப்பிட்ணுன்னு நம்ம வேண்டிக்கணும்னாவே நம்ம மனசு நிறைவாக இருக்கும், அவங்களுக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒரு பரிகாரம் தான், தாந்திரிக பரிகாரம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கணும். அந்த சாப்பாட்டுக்கு தான் எல்லாமே. ஓடி ஆடி உழைச்சி எல்லா வேலைகளுமே வயிற்றுக்கு தான். அந்த வயிற்றுக்கு உணவு கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனை